ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് തിരുവനന്തപുരം സ്റ്റൈൽ ബോളി ചെയ്യലാമാ. പിച്ചി എടുത്തിരുന്ന നല്ല പഞ്ചി மாதிரி സോഫ്റ്റും അതേമാതിരി നല്ല ടേസ്റ്റുമാണ് இந்த போலிக்கு கூட நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு பாயசமும் இருக்குது. போலியில் பாயசம் ஊற்றி தான் சദ്യയിൽ சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன் தான் இது. இந்த பாயசத்தின் வீடியோ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தது. இப்போ இந்த போலி எப்படி தயார் பண்ணலாம் என்று பார்க்கலாம். அதுக்காக 1 கப்பு கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் தான். நல்ல கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா குக்கரில் போட்டு நமக்கு இது வேக வச்செடுக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பிന് 3 கப்பு தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வச்செடுக்கணும். இது அதிகமாக வெந்து உடைஞ்சு போகக்கூடாது. கரெக்டு பாகத்தில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இந்த குக்கரில் ஒரு 2 விசில் போதும். நம்ம கடலைப்பருப்பு கரெக்டாக வெந்து வரும். இப்போ இது அப்படியே நமக்கு வேக வைக்கலாம். இந்த டைமில் போலிக்காக நம்ம எடுத்த அதே கப்பில், கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு மைதா எடுத்திருக்கிறேன். ഇതിലേക്ക് தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். பின்னாடி ഇതിലേക്ക് 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். நம்ம போலியோட கலர் நல்ல மஞ்சள் கலராக இருக்கும். அதனால் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. ஒரு சிலர் சேர்க்கறதில்லை. ஆனால் நெய் சேர்த்தி இருக்கும்போது இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறமா கை வச்சு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு ஒரு தண்ணி ஊற்றி இது மாவு பிசைஞ்செடுக்கணும். நம்ம சப்பாத்தி மாவிலும் இன்னும் கொஞ்சம் கூட லூஸாகி தான் நம்ம இதை பிசைஞ்செடுக்கணும். ஒரு 1/4 கப்பு தண்ணியும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் போதும். இது கரெக்டாக அளவில் நமக்கு பிசைஞ்செடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான், இப்படி தான் இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவிலும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து தான் இது மாவு பிசைஞ்செடுக்கணும். அதுக்கப்புறமா இதிலேக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். 1/4 கப்பு நல்லெண்ணெய் ஊற்றி இதே மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. நம்ம மாவில் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும் மாவு. அதுதான் கரெக்டு பாகம். இப்போ இது நமக்கு மூடி வைக்கலாம். இனி நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட நான் இதுக்கு மேலே ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம இது மூடி வைக்க போகிறேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. ஒரு வடிகட்டியில் நான் தண்ணி போகிறதுக்காக வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட உடைஞ்சு போகாமல் நல்லா கரெக்டாக எடுத்துருக்கு. இப்படி தான் இருக்கணும். இனி இன்னொரு கடாய் நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கலாம். கடலைப்பருப்பு இதே மாதிரி கலர் விட்டதுக்கப்புறமா 1/2 கப்பு சர்க்கரை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக போதும். அதனால் நான் 1/2 கப்பு சேர்க்கறதில்ல. 1/2 கப்பிலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்தி இருக்கிறது. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு தண்ணி மாதிரி ஆகிடும். இதுக்கும் கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதே மாதிரி இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இனி நமக்கு நல்ல கலர் விட்டு நம்ம சர்க்கரையில் இது நல்லா வணக்கி எடுக்கலாம். அப்போது நம்ம கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் டைம் கூட வெந்து வரும், நல்லா உடைஞ்சு வரும். இதே மாதிரி தான். ஆனால் இதில் தண்ணியில் நல்லா வற்றிச்செடுக்கணும். தண்ணியில் அது சர்க்கரையில் மெல்ட்டாய சர்க்கரை பானி தான் அது. இப்போ ஒரு 5 ஏலக்காயும் 1 ஜாதி பத்திரியும் நான் இதிலேக்கு எடுத்திருக்கேன். இது நமக்கு நல்லா தூளாக்கி எடுக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை போட்டு தான் நான் தூளாக்கி எடுத்திருக்கேன். இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கு. ஜாதி பத்திரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்திக்கோங்க. ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போலிக்கு. இப்போ ஏலக்காயோட ஃப்ளேவரும் அதே மாதிரி ஜாதி பத்திரியோட ஃப்ளேவரும் இந்த கடலைப்பருப்புக்கு நல்லா கிடைக்கும். இதே மாதிரி நல்ல கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா உடைச்செடுக்கணும். நம்ம கரண்டி வச்சு நல்லா உடைச்செடுத்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இது ஆறதுக்கு வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு ஆறியதுக்கு பின்னாடி ஒன்று அரைச்செடுத்துருந்தா கூட இது கரெக்டாக எல்லாமே நல்லா ஒரே மாதிரி உடைஞ்சு வரும். ஆனால் நான் மிக்சியோட ஜாரில் போடுறதில்ல. இந்த தடி தவியில் கரண்டியில் நம்ம இதே மாதிரி உடைச்செடுத்துகிட்டே இருக்குது. இப்படியே கூட போதும்.
இதுதான் எனக்கு பிடிக்குது, அதனால தான் அப்படி எடுத்திருக்கு. இனி வந்து இது நமக்கு போல் மாதிரி ஷேப் ஆக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்படி கடலைப்பருப்பு எல்லாமே நமக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 14 போல்ஸு இதே சைஸில் நமக்கு கிடைக்கும். இப்போது எல்லா கடலைப்பருப்பும் நான் இதே மாதிரி போல்ஸ் ஆக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நமக்கு பிசைஞ்சு வச்சுருந்த மாவை எடுக்கலாம். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றியிருக்கு, நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கு. இனி வந்து கொஞ்சமாக நமக்கு எடுக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு நான் வேறு இன்னொரு தட்டில் எடுத்துருக்கு. இனி வந்து மாவிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம கையில் வச்சு இதே மாதிரி வந்து பரப்பி எடுத்துக்கோங்க, தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம போல்ஸ் ஆக்கி எடுத்து வச்சுருந்தோம் கடலைப்பருப்பு இதுக்கு நடுவில் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருந்த மாவை இதே மாதிரி நம்ம மாற்றணும், அது இருக்கக்கூடாது. நைஸாகிட்டு தான் இருக்கணும் மைதா கோட்டிங்க. இனி வந்து கை வச்சு இதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ரவுண்டு ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு சப்பாத்தி தேய்ச்செடுக்கிற மாதிரி அரிசி மாவு தூவி இதே மாதிரி கரெக்டாக ஷேப் ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்படி எல்லா போல்ஸும் நமக்கு போலி ஆக்கி எடுக்கலாம். நல்லா கரெக்டு ரவுண்டில் ஆக்கி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் ஆகிட்டு தான் நம்ம இது வந்து தேய்ச்சி எடுக்கணும். பரத்தி எடுക്കുക എന്ന് தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ் எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க, பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு போலி கரெக்டாக ரவுண்டில் ஷேப் ஆக்கி எடுத்துருக்கிறேன். இனி வந்து நல்ல சூடான தவையில் போட்டு நமக்கு இது சுட்டு எடுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நெய் இதுக்கு மேலே தேய்க்க போகிறேன், தடவை போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் நெய் தேய்ச்சிக்கோங்க. ஆனால் நெய் தடவை இல்லைனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு திருப்பி போடலாம். 2 சைடும் இதே மாதிரி நெய் தடவி, இல்லைனா எண்ணெய் தடவி இருந்தாலும் போதும். இன்னும் நெய்யோ எண்ணெயோ எதுவும் தடவில்லைனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம போலி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டான போலி ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டான போலி தான் இது. பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். பாயசம் ஊற்றி தான் போலி சாப்பிடுவாங்க. எந்த பாயசமாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. நான் வந்து கோதுமை பாயசம் தான் இதனோட கூட சாப்பிட போகிறது. அந்த கோதுமை பாயசத்தின் ரெசிபி 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. லிங்க் வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நல்ல சாஃப்டான போலி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த பாயசம் வேணுமெങ്കിലും இதிலேக்கு சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு காமெண்டில் எழுதி போடுங்க.